அனைத்து அரசு ஊழியர்களும் 8வது ஊதியக்குழு ஊதியம் வாங்கும் நிலையில் தங்களுக்கு 6வது ஊதியக்குழு ஊதியமே இன்னும் நிர்ணயிக்கவில்லை. தமிழக அரசு உடனடியாக நிர்ணயிக்க வேண்டும். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை பொறியாளர் சங்கம் மற்றும் உதவி பொறியாளர் சங்க மாநில மைய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக எங்களது நீண்டகால கோரிக்கையான அரசின் மீது எங்களது அடர்த்தியானது 7வது ஊதியக்குழு பரிந்துரைகள் வராமல் உள்ளது. இன்னும் அனைவருக்கும் 6வது ஊதியக்குழு 7வது ஊதியக்குழு ஊதியம் வாங்கி தற்போது 8வது ஊதியக்குழு பரிந்துரை அதற்கு சென்று அந்த ஊதியத்தை பெற்று வருகின்றனர். ஆனால் எங்களுக்கு இன்னும் 6வது ஊதியக்குழு ஊதியமே நிர்ணயிக்காமல், சம்பள விகிதம் நிர்ணயிக்காமல் எங்கள் மீது வழக்கு மேல் வழக்கு போட்டு நிதித்துறை எடுத்துக்கொண்டு வருகிறது. அதன் நடவடிக்கைகளை எப்படி கையாள்வது, எங்களது உரிமையை எப்படி மீட்பது என்பதற்காக இந்த கூட்டம். அது மட்டும் இல்லாமல் துரிதியான நடவடிக்கையில் பொறியாளர்கள் ஆக்கிரமிப்பு அகற்றுதலில் எந்தவித உபகரணங்கள், நிதி ஆதாரம் இல்லை. கையிலிருந்து செலவு செய்து கஷ்டப்படும் சூழ்நிலை உள்ளது. அதற்காக ஒரு தீர்வு வேண்டும். சம்பள அளவுகோல் பொறுத்தவரை ஒரே பணியில் உள்ள ஒருவருக்கு ஒரு வகையான சம்பளமும், அதே பணியில் உள்ள மற்றொருவருக்கு ஒரு சம்பளமும் வழங்கப்படுகிறது. இது கேட்டாலும் நிதிநிலை சரியில்லை என கூறுகின்றனர். நீதிமன்றத்தில் ஒரு குழு அமைக்கச் சொல்லி உத்தரவிட்டும் இதுவரை குழு அமைக்கவில்லை. சம்பளத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் ஏற்றத்தாழ்வு உள்ளதாகவும் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் பிரதான தீர்மானமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.